வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கும். மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர்லேருந்து நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லா நீட்லையும், ஒரு நீட்டு மட்டும் இல்லை, எல்லா நீட்லையுமே வந்து நமக்கு அதிகமான கொஸ்டின் வந்து கான்செப்ட்லாம் வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்படி மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய லேக் ஓப்பரான் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கூட ஒரு கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் நம்ம வந்து சிம்பிளைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பேஸ் பாயிண்ட்ஸ்ல போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட்ல பேஸ்ல வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஒன்று பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் லைக் பண்ணா இருந்து மற்ற செக்ஷன் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, வேற ஏதாவது கான்செப்ட்ல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணலாம். இப்போ நம்ம லேக் ஓப்ரான் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். லேக் ஓப்ரான் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டோஸை இன்டியூஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா பசிச்சுட்டு இருக்கு. ஆனால் அந்த பாக்டீரியா சுற்றி வந்து என்ன இல்லை, குளுக்கோஸ் இல்லாமல் லாக்டோஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. குளுக்கோஸ் இல்லாமல் லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அப்போ லாக்டோஸை சாப்பிட்டு அதை இன்டியூஸ் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் மூலியமா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூலியமா அதோட பாடியில் வந்து ப்ரோட்டீனை சிந்தேசிஸ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தேசிஸ் மெக்கானிசமாக தான் என்ன இருந்துட்டு இருக்கு, இந்த லேக் ஓப்ரான் அப்படி இருந்துட்டு இருக்கு. நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பட் தெரிஞ்சு வச்சவங்க லேக் ஓப்ரான் அப்படின்றது ப்ரோகேரியாட்ஸ் பாக்டீரியா பேசிக்காக ஈகாலியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இருந்துட்டு இருக்கு. ப்ரோகேரியட்ல மட்டுமே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இருந்துட்டு இருக்கு இந்த லேக் ஓப்ரான் அப்படின்றது. இந்த லேக் ஓப்ரானை முதல்ல வந்து யார் இது பண்ணிருப்பாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்சிஸ் ஜேக்கப் அப்புறம் ஜேக்கப் மொனாட் அப்படின்ற ரெண்டு பேர் தான் இந்த முதல்ல வந்துட்டு இந்த லேக் ஓப்ரான் கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ லேக் ஓப்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒன்று ரெப்ரஸார் ஜீன், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், அப்புறம் ஒன்று ஆப்ரேட்டர் ஜீன் அப்படின்னு பார்த்துருவோம். ரெப்ரஸார் ப்ரோட்டீன், ஆப்ரேட்டர் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு 3 விஷயம் வந்து இருக்கும். லேக் Z, லேக் Y, லேக் A அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லேக் Z, லேக் Y, லேக் A வந்துட்டு என்னென்னதெல்லாம் ப்ரோட்டீன் வந்து சிந்தேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். ஒன்ஸ் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் அது சிந்தேஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு அது சிந்தேஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் Z ஜீன் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கேலட்டோஸ் சிந்தேஸ் பண்ணுது. Y ஜீன் என்ன சிந்தேஸ் பண்ணுது, லேக் Y ஜீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமியஸ் சிந்தேஸ் பண்ணிட்டு இருக்கும். லேக் A ஜீன் வந்துட்டு டிரான்ஸ்அசிட்டேஸ் சிந்தேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இருக்கு. ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்துட்டு பைண்ட் பண்ணும். எங்கே போய் பைண்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் ஜீனோட போய் பைண்ட் ஆகிட்டு இருக்கும். எதனால இந்த ஆப்ரேட்டர் ஜீனோட போய் பைண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு என்ன ஆப்சென்ட் இருந்துச்சு, நமக்கு இன்டியூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய லாக்டோஸ் வந்து ஆப்சென்ட்டா இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி Y ஜீன் இருக்கு, Z ஜீன் இருக்கு, A ஜீன் இருக்கு. அந்த Y ஜீன் வந்துட்டு பிரமியேஸ் வந்துட்டு அலோவ் பண்றது, அதாவது சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? பேசிக்காக வந்துட்டு இன்க்ரீஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த செல் மெம்பரேன் அலோவிங் த பீட்டா கேலட்டேஸ் Z ஜீன் இது பண்ண பீட்டா கேலட்டேஸ் அலோவ் பண்ணிட்டு டு என்டர் த இன்டர்னல் என்விரான்மெண்ட் இது பண்றது. ஏன்னா பீட்டா கேலட்டேஸோட ஆட் ஆகும்போது அந்த பீட்டா கேலட்டேஸ் என்ன பண்றதுக்கு அல்லோ லாக்டோஸ் இல்ல லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பெனிட்ரேட் பண்றதுக்கும் அதை வந்து சிந்தேஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த Z ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பீட்டா கேலட்டேஸ் அப்படின்றது. அண்ட் பீட்டா கேலட்டேஸ் என்ன பேஸ் பண்ணி பண்ணுது அப்படின்னா பிரைமரி மெட்டபாலிக் என்சைம் கேட்டலைஸ் த ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் த டைகாரியோசிட்டிக் ஆஃப் த மோனோமெரிக் யூனிட் கேலக்டோஸ் அண்ட் லாக்டோஸ் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது அண்ட் ஏ டிரான்ஸ்அசிலேஸ் உங்களுக்கு தெரியும். அசிலேஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இந்த டிரான்ஸ்அசிலேஸ் ஆப்ஷன் ஏ ஓட இதாக இருந்துட்டு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசல் கான்செப்ட்ல பார்த்துருப்போம். கோஸ் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒன் பை ஒன்னா வந்துட்டு கான்செப்ஷன்ல பேஸ் பண்ணி நடந்துட்டே இருக்க போது இந்த கோஸ் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லோ கவுண்டா இருந்துட்டு இருக்க போது இஸ் ஆக்சுவலா ஷட் டவுன் அண்ட் ஷட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லைட் இருக்கு. அந்த லைட்டை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஜீன் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது அந்த லைட்டுக்கான சுவிட்ச் அப்படின்னு, சுவிட்ச் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம். ஸோ அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி தான் அந்த ஜீன் வந்துட்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீன் வந்து நம்ம லைட்டாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜீனோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் கிட்ட இருக்கு அப்படின்றத பேசிக்காக இங்க கான்செப்ட் அப்படின்றது. இப்போ நம்ம ரெண்டு கான்செப்ட் பார்க்க போறோம். ஒன்னு வந்துட்டு இன்டியூசர் பிரசன்ட் ஆயிருந்தா எப்படி இருக்கும், இன்டியூசர் ஆஃப் ஆயிருந்தா எப்படி இருக்கும். எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா லைட் எப்படி இருக்க போகுது, சுவிட்ச் ஆன்ல இருந்தா லைட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் பிரசன்ட் ஆகல. இங்க நம்ம இன்டியூசர் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்றது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் தான் இருந்திருக்கு. ஸோ லாக்டோஸ் பிரசன்ட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இருக்கு தெரியுமா, அதில் இருக்கிற ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டரி ஜீன்ல போய் பைண்ட் ஆயிடும். இந்த ஆப்ரேட்டரி போய் ஜீன் பைண்ட் ஆகிறதுனால இது என்னவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷனா ஆட் பண்ணிட்டு இருக்கு. பிசிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் என்னது, அது டிரான்ஸ்கிரைப் பண்ண விடாது. டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னது, mRNA ஃபார்மேஷன் நடந்து mRNA ஃபார்மேஷன் வந்து புரோட்டீன் ஃபார்மேஷன் ஆகுது. நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா, சென்ட்ரல் லாக்மால நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆப்ஸ்ட்ரக்ஷன் இங்க பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால எது இந்த
டிரான்ஸ்பிரேஷன் ஜீன்ஸ்ல வந்து நம்ம ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து இந்த ஆப்ரேட்டர் ஜீன்ல போய் ஒரு பிசிக்கல் ஆப்ஷனா இருக்கிறதுனால இதனால RNA பாலிமரேஸ்ல டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியல. ஸோ இது என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு. எதனால சொல்லிட்டு இருக்கோம், எதனாலனா இன்டியூசர் இங்க பிரசன்ட் ஆகல. இன்டியூசர் நம்ம படிச்சது என்னவா இருந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்டோஸ் பிரசன்ட் ஆகல. இப்போ நம்ம என்ன பண்றோம், சுவிட்ச் ஆன் பண்றோம். அதாவது லாக்டோஸ் பிரசன்ட் இருக்கு. லாக்டோஸ் பிரசன்ட் ஆகிக்கும் என்ன பண்ணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இன்டியூசர் இருக்கு தெரியுமா, இந்த இன்டியூசர் போய் இந்த ரெப்ரஸார் புரோட்டீன்ல போய் பைண்ட் ஆகும். ரெப்ரஸார் புரோட்டீன்ல போய் பைண்ட் ஆகும். அந்த பைண்ட் ஆகுது தெரியுமா, இன்டியூசர் பிளஸ் ரெப்ரஸார் புரோட்டீனோட பைண்ட் ஆகுது நம்ம என்ன சொல்றோம், அதாவது லாக்டோஸ் பிளஸ் ரெப்ரஸார் புரோட்டீன் நம்ம என்ன சொல்றோம், அல்லோ லாக்டோஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த அல்லோ லாக்டோஸ் வந்துட்டு என்ன பைண்ட் ஆகுது, ஆக்ட் ஆஸ் இன்டியூசரா பைண்ட் ஆயிட்டு. ஸோ அப்படி இன்டியூசரா பைண்ட் ஆகும்போது இந்த ரெப்ரஸார் புரோட்டீன்ல சேஞ்சஸ் நடக்குது. ரெப்ரஸார் புரோட்டீன்ல சேஞ்சஸ் நடந்ததுனால இதனால இந்த ஆப்ரேட்டரி ஜீன்ல போய் பைண்ட் பண்ண முடியல. இதனால என்ன பண்ண முடியல, இந்த ஆப்ரேட்டரி ஜீன்ல போய் பைண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்க கண்டிஷன் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RNA பாலிமரேஸ் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. RNA பாலிமரேஸ் என்ன பண்ணி விட்டுருது, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. ஸ்டார்ட் பண்ணி நம்ம முன்னாடியே பார்த்தோமே Z ஜீன் வந்து பீட்டா கேல்குலேஷன் சிந்தேஸ் பண்ணுது, Y ஜீன் வந்து பிரமியேசஸ், A வந்து டிரான்ஸ்அசிடைலேஷன் சிந்தேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நடந்துட்டே இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த கான்செப்ஷன் வந்துட்டு எல்லா லாக்டோஸையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த பீட்டா கேல்குலேஸ் Z ஜீன்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த பீட்டா கேல்குலேஸ் வந்துட்டு நமக்கு எல்லா ஜீன்ஸையும் வந்து சாப்பிட்டு இருக்கோன்றதை நம்ம பார்த்துருந்தோம். இந்த கான்செப்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, Z ஜீனுக்கு எல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பீட்டா கேல்குலேஸ் வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த I ஜீன்லயே என்ன பிரச்சனை இருக்கு, நமக்கு லாக்டோஸ் பிரச்சனை இருக்கு. I ஜீன்ல இண்டியூசர் ஜீன்ல என்ன பிரச்சனை இருக்கு, லாக்டோஸ் பிரசன்ட் ஆகி அதை பவுண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பீட்டா கேல்குலேஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பீட்டா கேல்குலேஸ் Z ஜீன்ல இருந்து வரக்கூடிய இந்த பீட்டா கேல்குலேஸ் வந்துட்டு இங்க பிரசன்ட் ஆகிக்கு இந்த லாக்டோஸையும் பிடிச்சி சாப்பிடும், அதாவது பிடிச்சி கன்சியூம் பண்ணிடும். அப்படி கன்சியூம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிற போது, லாக்டோஸ் பிரசன்ட் ஆகல. இண்டியூசர் ஜீன்ல என்ன பிரசன்ட் ஆகல, இண்டியூசரா இருக்கக்கூடிய லாக்டோஸ் வந்து ரெப்ரஸார் புரோட்டீன்ல பிரசன்ட் ஆகல. அப்படி லாக்டோஸ் பிரசன்ட் ஆகல, அல்லோ லாக்டோஸ் இல்ல அப்படின்னா என்ன ஆகிற போது, இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் மறுபடியும் போய் இந்த ஆப்ரேட்டர் ஜீனோட போய் பைண்ட் ஆயிடும். மறுபடியும் போய் ஆப்ரேட்டர் ஜீனோட பைண்ட் ஆயிடுச்சுனா இருக்கும் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் அப்படின்றது. ஓகே, அப்போ ஆன் ஆஃப் ரெகுலேஷன் அப்படின்னு இந்த ஆன் ஆஃப் ரெகுலேஷன் இன்டியூஸ் பண்றதா இந்த இன்டியூசரா இருந்துட்டு இருக்கான். இன்டியூசர் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இவன் வந்துட்டு சுவிட்ச் ஆன்ல இருக்க போறான் அப்படின்றது. இன்டியூசர் பிரசன்ட் ஆகல, ஒருவேளை இந்த Z ஜீனை பிரசன்ட் பண்ண பீட்டா கேல்குலேஸ் வந்துட்டு அந்த இன்டியூசரை போய் சாப்பிட்டுருச்சு. பசியில வந்து என்ன சாப்பிடணும்னு தெரியாம இந்த இன்டியூசர் லாக்டோஸையும் போய் சாப்பிட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன இருப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜீன் இல்ல அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன் ஆயிடும். சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன் அப்படியே இருப்பது ரெப்ரஸார் பண்ணி மறுபடியும் போயிட்டு இந்த ஆப்ரேட்டர் ஜீனோட போய் பைண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாமே தான் நமக்கு லாக் ஓப்ரான் பேசிக்காக நடந்துட்டு இருக்கு. இந்த லாக் ஓப்ரான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால பேஸ் பண்ணி சொல்றோம்னா ரெப்ரஸார் புரோட்டீன் ஒரு ஸ்டாப் சிக்னல் ஆட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு கீயா தான் என்ன இருந்துட்டு இருக்கு, இந்த இன்டியூசரான லாக்டோஸ் இருந்துட்டு இருக்கு. ஆன் ஆஃப் இன்டியூசர் இருந்துச்சு அப்படின்னா ஆன்ல இருக்க போது, இன்டியூசர் இல்ல அப்படின்னா ஆஃப்ல இருக்க போது அப்படின்ற கான்செப்ஷன்ல தான் லாக் ஓப்ரான் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேசிக் கூட தான் நம்ம சொல்லிருக்கோம், அண்டர் நெகட்டிவ் ரெகுலேஷன்ல தான் நம்ம லாக் ஓப்ரான் வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா, ஸோ இதெல்லாமே தான் லாக் ஓப்ரானோட ப்ராசஸ் ஆஃப் லாக் ஓப்ரான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேஸ்ல வந்து எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டட் விஷயம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வேதாந்த நீ தமிழை சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த சேனலை ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பை.